நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நீண்ட நாட்களாக நெருங்கி பழகி வந்த நண்பர்கள். ஃபேஸ்புக் பதிவு தொடர்பாக இரு நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதல். செல்போன் மூலம் தினமும் சண்டையிட்டுக் கொண்டு வெறியை ஏற்றிக் கொண்ட இருவர். நடுரோட்டில் இளைஞர் கத்தி குத்து காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் கிடந்த கொடூரம். நண்பரை சக நண்பரே கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியது ஏன்? நடந்தது என்ன? ராஜ்கோட் பகுதியில் உள்ள ஆட்டோ ரிக்ஷாவில் இளைஞர் பிரின்ஸ் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த 2 பேரு பிரின்ஸ் கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த இளைஞர்கள் பிரின்ஸ சரமாரியா கத்தியால குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பிரின்ஸோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளிகள் யாரு, எந்த பக்கம் தப்பிச்சு போனாங்கன்னு அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதனால கொலையாளிகள் பத்தி அடையாளம் தெரிஞ்சுக்க போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல கொலையாளிகள் பிரின்ஸை கொன்னுட்டு தப்பிச்சு போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு கொலையாளியோட வீட்டுக்கு போன போலீஸ் பிபின்ங்கிற இளைஞரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. பீகாரை சேர்ந்த இளைஞர் பிரின்ஸோட குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்கு. இதனால தன்னோட குடும்பம் கஷ்டத்துக்காக பிரின்ஸ் பல இடங்கள்ல வேலை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரின்ஸுக்கு குஜராத்ல வேலை கிடைச்சிருக்கு. உடனே ராஜ்கோட் பகுதிக்கு போன பிரின்ஸ் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஜாயின் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. சம்பாதிக்கிற காசை மாசம் குடும்பத்துக்கு அனுப்பி வச்சு வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு பிரின்ஸ். இதுக்கிடையில பிரின்ஸோட தாத்தா திடீர்னு உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பிரின்ஸ் சொந்த ஊருக்கு போயிட்டு தாத்தாவுக்கு இறுதி அஞ்சலி செஞ்சுட்டு மறுபடியும் வேலைக்கு திரும்பி இருக்காரு. தாத்தா உயிரிழந்த நாள்ல இருந்து ரொம்ப சோகத்துல இருந்த பிரின்ஸ் சமீபத்துல அவரை நினைவு கூறும் விதமா அவரோட போட்டோவை தன்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாரு. அப்போ அந்த ஸ்டேட்டஸை பார்த்த பிரின்ஸோட நண்பன் பிபின் அதுக்கு சிரிக்கிற மாதிரியான எமோஜி சென்ட் பண்ணி இருக்காரு. இதை பார்த்து ரொம்ப கோபமான பிரின்ஸ் பிபினுக்கு போன் பண்ணி என்னோட தாத்தா போட்டோவுக்கு எதுக்கு சிரிக்கிற மாதிரி எமோஜி சென்ட் பண்ணியிருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிபின், தாத்தாவுக்காக நீ இப்படி ஃபீல் பண்றது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு, அதனால தான் நான் சிரிப்பு எமோஜி சென்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இதனால கடும் கோபமான பிரின்ஸ் பிபினை கெட்ட வார்த்தையால திட்ட, பதிலுக்கு பிபினும் சண்டை போட 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனையால பிரின்ஸ் மேல கடும் கோபத்தில் இருந்த பிபின் தன்னோட நண்பர் பிரிஜேஷ் கோண்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பிரின்ஸை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு பிரின்ஸ் தன்னோட கம்பெனிக்கு எதிரில் இருந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அப்போ பிபின் அந்த வழியா நடந்து வந்திருக்காரு. இதை பார்த்த பிரின்ஸ் கம்பெனிக்குள்ள ஓடி இருக்காரு. ஆனா திடீர்னு பிரின்ஸை தடுத்து நிறுத்தின பிரிஜேஷ் கோண்ட் அவரை சரமாரியா தாக்கி இருக்கான். பிபினோ மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பிரின்ஸ சரமாரியா உடம்பு ஃபுல்லா குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். கூட இருந்த பிரிஜேஷ் கோண்டும் தப்பிச்சு போயிட்டான். ஆனா கத்தி குத்து காயங்களோட நிலை குலைஞ்ச பிரின்ஸ் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்துல துடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பிபினை கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து தலைமறைவா இருக்கிற பிரிஜேஷ் கோண்ட தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவி போலீஸ் என கூறி கதவை தட்டிய கும்பல். கணவனை தரதரவென இழுத்து சென்று காரில் ஏற்றியதால் பரபரப்பு.
கார் பாதி தூரம் சென்ற பின் கடத்தப்பட்டதை அறிந்து அலறிய கணவன். காவல் நிலையத்தில் புகாரளித்தால் கொன்று விடுவேன் என சம்பந்தப்பட்டவரின் தம்பிக்கு போன் செய்து மிரட்டியதால் அச்சம். கணவனை கடத்தி சென்று மிரட்டிய கும்பல் யார்? கடத்தலுக்கு போலீஸ் பெயர் பயன்படுத்தப்பட்டது ஏன்? ரயில்வே பாலத்துக்கு கீழ் நடந்தது என்ன? காலையில 5 மணி இருக்கும். ஒலக்காசி பகுதியில உள்ள தனசேகரும் அவரோட மனைவியும் வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட வீட்டுக்கு போன 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டு கதவை தட்டி, சார், லத்தேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். உங்க மேல சுஷ்மாங்கிற பெண் இடப்பிரச்சனை தொடர்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால எங்க கூட ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. இதனால பதற்றமடைஞ்ச தனசேகர் அந்த கும்பல் கூட கார்ல ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. கார் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு தங்களோட சுயரூபத்தை காட்டின அந்த கும்பல், நாங்க போலீஸ் இல்ல, உன்னை கடத்திட்டு போறோம்னு சொல்லி தனசேகரை பயமுறுத்தி இருக்காங்க. அடுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத லத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பாலத்துக்கு கீழே காரை நிறுத்தி தனசேகரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுக்கிடையில தனசேகரோட தம்பி லோகநாதனுக்கு போன் பண்ண சுஷ்மா, நாங்க உங்க அண்ணனை கடத்திட்டோம், இந்த விஷயம் தொடர்பா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உங்க அண்ணனை உயிரோட விடமாட்டோம், அதனால நாங்க சொல்ற இடத்துக்கு நீ சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க சுஷ்மா. இதனால ஷாக்கான லோகநாதன் நடந்த எல்லா விஷயத்தையும் தனசேகரோட மனைவி பவித்ராவுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காரு. அண்ணன் தனசேகரை சுஷ்மா ஆள் வச்சு கடத்திட்டாங்க, அதனால நீங்க பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சுஷ்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் போயிட்டு எப்படியாச்சும் அண்ணனை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்டு பதறி போன பவித்ரா தன்னோட கணவன் கடத்தப்பட்ட விஷயம் தொடர்பா பக்கத்துல உள்ள குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. உடனே தனசேகரை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த 5 பேர் கொண்ட கும்பலை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. ஒலிக்காசி கிராமத்தை சேர்ந்த 37 வயசு தனசேகருக்கு கல்யாணமாகி பவித்ராங்கிற மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. விவசாயம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு தனசேகர். 12 வருஷத்துக்கு முன்னாடி சுஷ்மாங்கிற பெண் தனசேகரை அணுகி, எனக்கு அவசரமா 7 லட்சம் பணம் தேவைப்படுது, என்னோட 30 சென்ட் நிலத்தை உங்ககிட்ட அடமானம் வச்சு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு தனசேகரும் ஓகே சொல்ல நிலத்தை அடமானம் வச்சு 7 லட்சம் ரூபாய் வரை வாங்கி இருக்காங்க சுஷ்மா. பணத்தை வாங்கின கொஞ்ச மாசம் வரை வட்டியை சரியா கட்டிக்கிட்டு இருந்த சுஷ்மா நாள் போக போக வட்டியை கட்டாம இருந்திருக்காங்க. இதனால கடும் கோபமான தனசேகர் பணத்தை கேட்டு அடிக்கடி சுஷ்மா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத சுஷ்மா பணத்தை அப்ப தர்றேன் இப்ப தர்றேன்னு சொல்லி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தனசேகர், ஒன்னு பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லனா அந்த நிலத்தை என் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச சுஷ்மா தனசேகர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இதனால 2 தரப்புக்கு இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமா 2 தரப்பையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட போலீஸ் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ சுஷ்மா, நான் முழு பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு தனசேகர், அவங்க சொல்றது எல்லாமே பொய், பாதி காசை கூட சுஷ்மா எனக்கு திருப்பி கொடுக்கலன்னு பதில் சொல்லி இருக்காரு. இதனால யார் சொல்றது உண்மைன்னு நம்ப முடியாம குழம்பி போன போலீஸ் 2 தரப்பு கிட்டையும் விசாரணை பண்ணி இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு கோபத்தோட போன சுஷ்மாவும் அவரோட கணவர் தேவேந்திரனும், இவனை இப்படியே விட்டு வச்சா பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பான், அதனால தனசேகர் கிட்ட அடமான வச்ச நிலத்தை அவரை மிரட்டி தங்களோட பேருக்கு மாத்திக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு தனசேகர் தன்னோட மனைவியோட வீட்ல இருந்திருக்காங்க. அப்போ தன்னோட நண்பர்கள் 4 பேரோட தனசேகர் வீட்டுக்கு போன தேவேந்திரன் போலீஸ்னு சொல்லி அவரை கடத்திக்கிட்டு போய் மிரட்டி இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்ட தேவேந்திரன், அவரோட நண்பர்கள் பாபு, விநாயகம், தமிழ்ச்செல்வன், ரவின்னு 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
குழந்தைகள் உதவி மையத்தை தொடர்பு கொண்ட 9ஆம் வகுப்பு மாணவி. அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கராத்தே மாஸ்டர். மாணவிகளின் புத்திசாலித்தனத்தால் வெளிச்சத்துக்கு வந்த அரக்கனின் முகம். ஆசிரியர் என்ற போர்வையில் அநாகரீக வேளையில் ஈடுபட்ட கராத்தே மாஸ்டருக்கு தண்டனை கிடைத்ததா? காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? குழந்தைகளுக்கான உதவி தொலைபேசி எண் 1098க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுல நான் கோவை சூலூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன்னோ, எங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ஒருத்தர் எங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறாருன்னோ கண்ணீரோட சொல்லி இருக்காங்க. யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்ததாவும், ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொல்லிதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இருக்கேன்னோ சொல்லி இருக்காங்க. மாணவி பதற்றத்தோடவும் பயத்தோடவும் சொன்ன விஷயத்த உடனே சூலூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குழந்தைகள் நல அலுவலர்கள். அதுக்கப்புறம் சூலூர்ல உள்ள ஸ்கூலுக்கு நேர்ல போன போலீஸ் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸையும் வர சொல்லி விசாரணை நடத்தினாங்க. கோவை சூலூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் நடந்திருக்கு. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் எல்லாரும் ஒன்னா கூடியிருக்காங்க. அப்போ ஒரு மாணவி மட்டும் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த மாணவிகளோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சோகமா இருக்க, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லாம சைலண்டாவே இருந்த மாணவி திடீர்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. எதுக்கு அழற, என்னாச்சு, அழாம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க மாணவியோட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கராத்தே மாஸ்டர் அருண்குமார் சார் பிடி பீரியட்ல தனியா கூப்பிட்டு தப்பான இடத்துல தொட்டு அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு சொல்லி இருக்காங்க அந்த மாணவி. அதே நேரத்துல இன்னொரு மாணவியும், சாரு என்கிட்டயும் அப்படித்தான் பண்ணாரு, வெளியில சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு, அதான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 4 மாணவிகள் என்னையும் அப்படித்தான் பண்ணாருன்னு மனக்குமுறலை கொட்டி இருக்காங்க. மாணவிகள் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அருண்குமார். ஒரு சில மாணவிகள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல புகார் அளிச்சும் கண்டுக்காம இருந்ததா மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. மாணவிகள் புத்திசாலித்தனமா செயல்பட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னதுனால அருண்குமாரோட காவாலித்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணை நடந்தப்ப அருண்குமார் ஸ்கூல்ல இல்ல. அதுக்கப்புறம் மாணவிகள் கொடுத்த புகாரை வச்சு அருண்குமார் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ற வேலையில இறங்கினாங்க. இந்த விஷயம் அருண்குமார் காதுக்கு போயிருக்கு. போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணா குடும்ப மானமே போயிரும்னு பயந்து போன அருண்குமார் வீட்ல வச்சிருந்த மதுவுல தூக்க மாத்திரை மிக்ஸ் பண்ணி குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. உடனே அங்கிருந்த காவலர்கள் அருண்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அரெஸ்ட் பண்ண போறதா போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. மாணவிகளுக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆசிரியரே பாலியல் ரீதியா அத்துமீறினதா எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டுமில்ல, பெத்தவங்க மத்தியிலையும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 1 வயது ஆண் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு ஓடிய தாய். குழந்தையின் உடல் அனல் போல் கொதிப்பதாக கதறி துடித்து கபட நாடகம். குழந்தையின் உடலில் இருந்த காயங்களை பார்த்து அதிர்ந்து நின்ற டாக்டர். குழந்தையின் உடலில் சிகரெட்டால் சூடு வைத்து வாயில் சாராயத்தை ஊற்றி சித்திரவதை. உயிர் கொடுத்த தாயே யமனாக மாறியது ஏன்? உண்மை வெளிவந்தது எப்படி? பிள்ளைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது டாக்டர், என்னன்னு பாருங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு கண்ணீரோடையும் முகத்துல பதற்றத்தோடையும் சொல்லி இருக்காங்க குழந்தையோட அம்மா. உடனே அந்த 1 வயசு குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப உடம்பு அனலா கொதிச்சிருக்கு. அப்புறம் குழந்தைய வச்சிருந்த துணியை எடுத்துட்டு பார்த்தா உடம்பு முழுக்க சூடு போட்ட தடம் இருந்திருக்கு. குழந்தையோட உடம்புல சூடு வச்ச மாதிரி இருக்கே, அதுவும் 1 இடத்துலயோ 2 இடத்துலயோ இல்ல, 10 இடத்துல சூடு வச்சிருக்காங்களேன்னு ஷாக்கான டாக்டர்களும் நர்ஸுகளும் குழந்தையோட அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காங்க.
அதுக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டாக்டர், முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க, காய்ச்சலுக்கு ஏதாச்சும் ஊசி போடுங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லி இருக்காங்க. இதுல ஏதோ வில்லங்க இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட டாக்டர்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் குழந்தையோட அம்மா கிட்ட விசாரிச்சப்பதான் குழந்தையோட உடம்புல இருந்த காயத்துக்கு பின்னாடி உள்ள அதிர்ச்சி விஷயமே தெரிய வந்திருக்கு. இதுக்கு நடுவுல ட்ரீட்மெண்ட்ல இருந்த குழந்தையும் உயிரிழந்ததால கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. கன்னியாகுமரி இறைவன் துறைங்கிற பகுதியைச் சேர்ந்த சீனு பிரபுஷா தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. மூத்த மகனுக்கு 3 வயசு, 2வது மகனுக்கு 1 வயசு. சீனு கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சூழல்ல பிரபுஷாவுக்கு வீட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல வேலை பார்த்த சதாம் ஹுசேன்ங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளாக எக்கு தப்பான உறவா மாறி இருக்கு. 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பழகின விஷயம் சீனு காதுக்கு போய் அவரு மனைவி பிரபுஷாவை கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி சதாம் ஹுசேனையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா பிரபுஷா கணவன் சொன்ன எதையும் காதுல வாங்கிக்காம சதாமோட உறவுல இருந்திருக்காங்க. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான சீனு மூத்த மகனை தூக்கிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரபுஷா தன்னோட 1 வயசு மகனை தூக்கிக்கிட்டு சதாம் ஹுசேனோட போயிட்டாங்க. மயிலாடி உள்ள கோழி பண்ணையில வேலைக்கு சேர்ந்த பிரபுஷாவும் சதாம் ஹுசேனும் அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சதாமும் பிரபுஷாவும் தினமும் நைட்டு நேரத்துல மது குடிச்சிட்டு தனிமையில இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு தனிமையில இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பிரபுஷாவோட 1 வயசு குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. அதனால கடுப்பான சதாம் ஹுசேன் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுறானான்னு பாரேன்னு சொல்லி சிகரெட்டை புகைச்சி கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லாம குழந்தையோட தலை, கை, கால்னு 10 இடங்கள்ல சூடு வச்சிருக்கான். காதலுக்கு குழந்தை இடையூறா இருக்கிறதுனால பிரபுஷாவும் சேர்ந்து பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையோட வாயில மதுவை ஊத்தி தரையில தூக்கி வீசி இருக்கான் சதாம் ஹுசேன். இந்த சம்பவம் நடந்தது 2023ல. அதுல பேச்சு மூச்சு இல்லாம ஆன குழந்தைய பிரபுஷாவும் சதாம் ஹுசேனும் தனிமையில இருந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ்ல சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைய துணியால சுத்தி காய்ச்சல் அடிக்கிறதா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பிரபுஷா. அங்க குழந்தையோட உடம்புல இருந்த காயங்களை பார்த்த மருத்துவர்கள் சந்தேகம் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபுஷா வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட போலீஸ் விசாரிச்சப்ப பிரபுஷாவும் சதாம் ஹுசேனும் அடிக்கடி சேர்ந்து மது குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவாங்கன்னு, அதை விட கொடுமையா வீட்டுல இருக்கிற குழந்தைக்கும் பால்ல மதுபானத்தை ஊத்தி கொடுத்து வலுக்கட்டாயமா குடிக்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க. சதாம் ஹுசேன் தான் இப்படி கேடுகட்ட வேலையை செய்யறான்னா 10 மாசம் சுமந்து பெத்த தாய் பிரபுஷாவும் அதுக்கு முழு உடந்தையா இருந்ததுதான் கொடூரத்தோட உச்சமே. விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரபுஷாவையும் சதாம் ஹுசேனையும் போலீஸ் பிடிச்சு ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல நடந்து வந்த இந்த கேஸ்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தாய் பிரபுஷாவுக்கும் சதாம் ஹுசேனுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கு. டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கணவன் மனைவி திடீரென வீட்டிற்குள் நுழைந்து கணவனை சுத்தியலால் தாக்கிய கொடூரம். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடிய கணவனை துரத்தி அடித்தே கொலை செய்த பயங்கரம். இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபர் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? கணவர் ராம்மோகன் ராவும் மனைவி சாவித்திரியும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச 2 பேரு சுத்தியலால ராம்மோகனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சியான மனைவி சாவித்திரி அந்த 2 நபர்களை தடுத்து கணவனை காப்பாத்த போராடி இருக்காங்க.
ஆனா அவங்கள கீழே தள்ளிவிட்ட அந்த கும்பல் ராம்மோகனை சுத்தியில வச்சு கொடூரமா தாக்கி இருக்காங்க. ராம்மோகன் தன்னோட உயிரை பாதுகாத்துக்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி இருக்காரு. ஆனா அப்பவும் விடாம துரத்தின அந்த கும்பல் ராம்மோகனை கொலவெறியோட அடிச்சு கொன்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உங்க கணவரை எதுக்காக கொன்னாங்க, யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு மனைவி சாவித்திரி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு சாவித்திரி, என் கணவர் ரொம்ப நல்லவரு, அவர் யார் கூடவோ எந்த ஒரு வம்புக்கும் போக மாட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. மனைவி கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுக்கடுத்து சாவித்திரி மூலமா ராம்மோகனோட போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, யார் அடிக்கடி போன் பண்ணி இருக்காங்கன்னு செக் பண்ணி இருக்காங்க. அதுல லாஸ்ட் கால் லிஸ்ட்ல முகமது ஜாகிரோட பேர் காட்டி இருக்கு. அதனால அவரை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. தெலங்கானாவில் உள்ள பத்ராத்ரி கொத்தக்கூடேம் பகுதியைச் சேர்ந்த ராம்மோகன் ராவுக்கு சாவித்ரிங்கிற மனைவியும் 3 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவருக்கு அதே ஏரியாவில் உள்ள ஒரு பெண் கூட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ஏரியாவில் மட்டன் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த முகமது ஜாகிர் கூடவும் அந்த பெண் தகாத உறவுல இருந்திருக்காங்க. ஒரே நேரத்துல 2 பேர் கூடயும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு ராம்மோகன் அதிகளவு பணம் கொடுத்து காசை தண்ணி மாதிரி செலவழிச்சிருக்காரு. இதுக்கிடையில முகமது ஜாகிர் கூட அந்த பெண் தகாத உறவுல இருக்கிற விஷயம் ராம்மோகனுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ராம்மோகன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அதனால உனக்காக செலவழிச்ச எல்லா பணத்தையும் தயவு செஞ்சு எனக்கு திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லி இருக்காரு. இதனால கடும் கோபமான அந்த பெண் முகமது ஜாகிருக்கு போன் பண்ணி அழுதுருக்காங்க. ராம்மோகன் அவரோட தகாத உறவுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தி மிரட்டினதா பொய் சொல்லி புலம்பி இருக்காங்க. இத கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன முகமது ஜாகிர் ராம்மோகனுக்கு போன் பண்ணி, எதுக்குடா அந்த அப்பாவி பொண்ண மிரட்டுற, அவ என்னோட ஆளு, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காத, அவளுக்கு ஒண்ணுன்னா நான் உன்னை உயிரோட விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு ராம்மோகன், என்கிட்ட இருந்து வாங்கின காசை திருப்பி கொடுக்க சொல்லு, இல்லன்னா அவளுக்கு நான் டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பேன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு. ராம்மோகனோட பேச்ச கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன முகமது ஜாகிர் தன்னோட நண்பர் வம்சி கூட சேர்ந்து ராம்மோகனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. இதனால ராம்மோகனோட நடமாட்டத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு முகமது ஜாகிர். சம்பவத்தன்னைக்கு ராம்மோகனும் அவங்களோட மனைவியும் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவுல ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட முகமது ஜாகிரும் வம்சியும் ராம்மோகனோட வீட்டுக்குள்ள போயிட்டு மறைச்சு வச்சிருந்த சுத்தியிலால ராம்மோகனை தலையிலேயே கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச ராம்மோகன் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகளை வச்சு முகமது ஜாகிரையும் அவரோட நண்பர் வம்சியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவு. நிகழ்தகவு.